நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா அறிமுகம். கடலோர வர்த்தகம் மற்றும் தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா அறிமுகம் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்தா சோனோவால் மக்களவையில் அறிமுகம் செய்தார். கடலோர பகுதிகளில் இந்திய கப்பல்களை தவிர உரிமம் பெறாமல் வர்த்தகத்தில் ஈடுபடும் பிற கப்பல்களை தடுக்கவும், உள்நாட்டு கப்பல்களுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மேலும் அந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளதாவது: கடலோர கப்பல் போக்குவரத்து குறித்து தேசிய தரவு தளத்தை உருவாக்க வேண்டும். கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த தரவுத்தளம் அமைக்கப்படுகிறது. கடலோர கப்பல் போக்குவரத்து ஊக்குவிப்பு, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான தேசிய கடலோர மற்றும் உள்நாட்டு கப்பல்களுக்கான உத்தி சார்ந்த திட்டத்தை வடிவமைக்க வேண்டும். கப்பல்களுக்கு உரிமம் வழங்கும் போது அதன் உரிமையாளர்கள் மற்றும் குழுவினரின் குடியுரிமை, கப்பலின் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு தலைமை இயக்குனர் உரிமம் வழங்க வேண்டும். இதன் மூலம் நாட்டில் கப்பல் கட்டுமானம் ஊக்குவிக்கப்படுவதோடு கடல்சார் துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். முறையான காரணத்தை குறிப்பிடாமல் உரிமத்தை ரத்து, இடைநீக்கம், மறுபரிசீலனை செய்ய தடை விதிக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.